ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானது, நம்ம பாடி ஹீட் அப்படியே குறைச்சிரும். ஓவர் நைட் ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சுக்கணும். அதை அப்படியே வடிகட்டிட்டு பாசிப்பயிரை 75% வேக வச்சு வடித்து வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். வெங்காயமும் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வடித்து வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கணும். கூட அந்த பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஜவ்வரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வதங்கின உடனே நம்ம தேங்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ணால் ஜவ்வரிசி உப்புமா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ஜவ்வரிசி உப்புமா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அழகு சித்திரம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.